வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு பாரம்பரியமான அசோகா அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த கப்பில் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1.5 கப்பு சர்க்கரை தேவைப்படும். நான் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். நெய் தேவைக்கேற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கணும். கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பாசிப்பருப்பை இந்த குக்கரில் சேர்த்து 2-3 தடவை இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2.5 கப்பு தண்ணி கரெக்டான அளவு. இதை சேர்த்து ஒரு 3 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. ஏன்னா அதுக்கு மேலே வேக வச்சா ஒரு மாதிரி பாசிப்பருப்பு குழப்பாயிரும். அதனால் இதுவும் கரெக்டான அளவு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வச்சு இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாத்திரத்தில் வேக வச்சதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி நசுக்கி பார்க்குறப்ப இந்த அளவுக்கு மசியணும். இதுதான் கரெக்டான அளவு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடித்து வச்சுக்கிறலாம். வேக வச்சதை நம்ம அப்படியே சேர்த்து அல்வா செஞ்சால் அது கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அடித்து செய்கிறப்ப தான் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி தேவைக்கேற்ற மாதிரி முந்திரி எடுத்து லைட்டாக வறுத்துக்கணும். வறுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே நெய்யில் இப்போ நம்ம கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல 2 ஸ்பூன் இல்லைன்னா மைதா, இது 2ஐயும் சேர்த்து நல்லா லைட்டாக வறுத்துக்கணும். வறுத்துட்டு தான் இந்த பாசிப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கதை நம்ம இதை கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா டைட்டாக ஆகும். இப்போ லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு ஃபுட் கலரு தண்ணியில் சேர்த்து தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம 1.5 கப்பு சேர்த்துக்கணும். இப்போ சர்க்கரை கரைகிறப்ப தான் அந்த இலையை கொடுக்கும் அந்த மாதிரி. அதனால் சர்க்கரையை சேர்த்து நல்லா அந்த மாதிரி கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சர்க்கரையை சேர்த்து சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதுக்கு முன்னாடி அப்படியே லூஸ் ஆகும். அது வரையும் நல்லா கிளறிக்கிட்டே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னா ஸ்டவ் வந்து முழுமையாக கம்மியாக இருக்கணும். இப்போ இது தேவைக்கேற்ற மாதிரி நெய் இடையில இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா நம்ம எண்ணெய் கூட வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போ லைட்டாக தூள் சால்ட்டு, ஏலக்காய் பவுட்ரு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்து நல்லா அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ எண்ணெயும் அந்த சர்க்கரையெல்லாம் சேர்ந்து நல்லா பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, பாத்திரத்தில் ஒட்டாமல். அதான் கரெக்டான பக்குவம். அது வரை இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுக்குறப்ப இந்த பாருங்கள், இப்போ நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா, இதே கரெக்டான பக்குவம். இப்போ இது ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அருமையான அசோகா அல்வா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.